என்னப்பா இப்படி பண்றீங்க? இந்த மீனோட விலை வெறும் 500. இந்த இடத்துக்கு போய் இத்தனை நாளா சன்ரைஸ் தான் பாத்திருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சு கொண்டு வரத டைரக்டா நம்ம வாங்க முடியுங்க. கன்னியாகுமரி போய் சன்ரைஸ் பார்த்த ஒரு சிறப்பான சம்பவத்தை தாங்க இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சூரிய உதிக்கிறத நீங்க எங்கிருந்து வேணா பார்க்கலாம். ஆனா இந்தியா கடைசி எல்லையான இந்த கன்னியாகுமரியில பாக்குற உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் சன்ரைஸ பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா இந்தியால மட்டும்தாங்க சாமி 8 நிமிஷத்துல உதிக்கிற சூரிய ஒளிய அதுவும் இப்படி ஒரு இடத்துல இருந்து பாக்குற சுகமே தனிங்க. அதுவும் uலகமே போற்றப்பட்ட இந்த 2 பெருஞானிகளோட இடத்துல இருந்து பாக்குறது உண்மையாலுமே வேற லெவல். உலகத்திலே ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னா அது மீனவர்கள் தான். அதுவும் அவங்க காலையில கிளம்பி போறத பார்த்தா நமக்கே ஒரு சுறுசுறுப்பு வருதுங்க. இந்திய பெருங்கடல் இருந்து கம்பீரமா இந்த சூரியன் எழுந்து வரத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பேசறதுக்கு வார்த்தை. நீங்க கன்னியாகுமரி போய் சன்ரைஸ் பார்த்துட்டு கண்டிப்பா இந்த மீன் மார்க்கெட்டை போய் விசிட் பண்ணுங்க. ஏன்னா இங்க மீனவர்களே டைரக்டா ஏல வரதுனால உங்களுக்கு விலை கம்மியா இங்க நீங்க இந்த மாதிரி ஒரு லாங் டிராவல் பண்ணி அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற இடத்துல இருந்து ஒரு மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. யாரெல்லாம் கன்னியாகுமரி போய் இந்த மாதிரி சன்ரைஸ் பார்த்திருக்கீங்களா ஒரு லைக்க போடுங்க. போகாத உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த தனுஷ்கோடியில ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸை காட்ட போறேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் ஹோண்டா கார்த்திக்.